ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சிம்பிளான அதே சமயத்தில் இன்ஃபர்மேட்டிவான ஒரு கண்டென்ட் தான் இது. பேர்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்குறதுக்கு உண்டான 3 டிப்ஸ். வெறும் 3 டிப்ஸ் தான். ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. வாங்க ஒரு டிப்பாக பார்க்கலாம். ஸோ டிப் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா, நான் பேர்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே முக்கியமான ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். ஃபுட் மூலியமாக தான் நம்ம எல்லா நியூட்ரிஷன்ஸும் கொடுக்க முடியும். ஸோ ஃபுட்டில் வந்து என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் சொல்கிற அந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக்லி 3 டைம்ஸ் வந்து ஸ்ப்ரவுட்ஸு, வீக்லி 2 டைம்ஸ் வந்து வெஜிடபிள்ஸு, வீக்லி 1 டைம் வந்து இந்த எக் ஃபுட்டு அதெல்லாம் வச்சுருங்க. முடிஞ்சால் இல்லை கண்டிப்பாக கட்டில் ஃபிஷ் போனு, அப்படி இல்லைனா இந்த கால்சியம் பிளாக்கும்பாங்க, அதை கேஜில் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கால்சியம் சத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த முட்டையை உடைக்கிற ப்ராப்ளம்ஸ், வீக்கான எக்ஸு அதெல்லாம் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் ப்ரீடிங்கில். ஸோ ஃபுட்டில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஸ்ப்ரவுட் மிக்ஸ் என்ன வைக்கிறதுன்னு தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் பழைய வீடியோ லிங்க் ஒன்று இருக்குது, அதை கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். சரிங்களா? அது மாதிரி குளிர்காலத்தில் பச்சை பயிரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமை அதிகமாக வைங்க. வெயில் காலத்தில் கோதுமையை கொஞ்சம் கம்மியாக வைங்க. அவ்வளோதான். ஸோ 2வது டிப் வந்து பார்த்திங்கன்னா கிளென்லினஸ், அதாவது சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கேஜில் வந்து ஒரு பேர்டு இருக்குது. அந்த பேர்டு வந்து அந்த கேஜிலே தான் பூப் பண்ணணும், அதிலே தான் வாழணும்னா ஸோ நம்ம அதுக்கு எந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இந்த பேப்பர்லேயே வந்து மிதிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. சரிங்களா? அது ஒன்றை மட்டும் பார்த்துக்கோங்க. கீழே பேப்பர் இருக்க மாதிரி அந்த பேப்பரை முடிஞ்சால் 3 days ஒன்ஸ் எடுங்க. இல்லை நீங்கள் ரொம்ப பிஸினா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் உங்கள் டோட்டல் பேர்டு ஏரியாவையும் பேப்பரையும் மாற்றிடுங்க. ஸோ இந்த சுத்தம்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி மாற்றுறது, அதே சமயத்தில் ஃபுட்டையும் மாற்றி வைக்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலான கப்பில் டெய்லி தண்ணி மாற்றலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஃபீடர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அதில் உள்ள தண்ணியை மாற்றினாலே போதுமானது. ஸோ லாஸ்ட்டு டிப் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கேஜ் சைஸ். ஒரு பேர்டு ஒரு கேஜில் இருக்க போது அந்த கேஜ் தான் வந்து அதுக்கு லைஃப் லாங்லாம் உள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பெரிய கேஜ் கொடுக்கணும். எந்தெந்த பேர்ட்ஸுக்கு எந்தெந்த மாதிரியான கேஜ் சைஸ் கொடுக்கணுங்கிறத நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. ரொம்ப பெருசாலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. பேர்டு ஹாபியை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் கம்மியாகவோ அதிகமாக வந்தாலுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டே வரலன்னா நீங்கள் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருப்பீங்க, இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கலாம், நீங்கள் அப்புறம் ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க. ஸோ மேக் இட் சிம்பிள், கீப் இட் சிம்பிள். டாடா பை.